நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கம், அவனுடைய ரசூல், அவனுடைய குர்ஆன், இந்த மூன்றும் தான் இந்த உலகத்தில் வெற்றி அடையும். இதை தவிர உள்ள மற்ற அனைத்துமே தோல்வியில்தான் முடியும். வெளிரங்கமான கண்களுக்கு செல்வம், அரசியல், பட்டம், பதவி, கௌரவத்தை போன்று தோன்றலாம். ஆனால் அவைகள் கௌரவம் அல்ல, அவைகள் வெற்றி அல்ல, அவைகள் இழிவின் ஆரம்பம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் ஈராக்கிலே முயற்சி செய்தார். 949 வருடம் அந்த காலத்தில் வாழ்ந்த செல்வந்தர்களும் அரசியல்வாதிகளும் கூக்குரலிட்டார்கள், நாங்கள் தான் வெற்றி. ஆனால் கடைசி 2-3 நாட்களில்தான் எல்லோருக்கும் விளங்கியது, செல்வத்தால் பெருமதி இல்லை, அரசியலால் பெருமதி இல்லை, பெருமதி நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம்தான் இருக்கிறது. 949 வருடம் இஸ்லாம் ஒரு தோல்வியை போன்றுதான் விளங்கியது. அதனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோடு யாருமே சேரவில்லை. தோக்கக்கூடியவரோடு யார் சேருவார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோடு இருந்தவர்கள் எல்லாம் பாதியர் ரஇ, அராதிலுனா, கேவலமான கொஞ்சம் பேர், சிந்தனை இல்லாத சிலர் சேர்ந்திருந்தார்கள். ஆனால் வெற்றி அடைந்தது யார் சகோதரர்களே? எது வெற்றி அடைந்தது? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அனுப்பப்பட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இவர் வெல்ல மாட்டார், இவர் தோக்கக்கூடியவர் என்றுதான் அன்றைய உலகம் பேசியது. யார் வென்றது? அதற்கு பிறகு அனுப்பப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு இல்லை. வாப்பா கூட நினைத்தார்கள், இந்த நும்ரூதுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையிலுள்ள போராட்டத்தில் எங்க இப்ராஹிம் வெல்ல போகிறார்? ஆனால் வென்றது யார்? வென்றது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமை எதிர்ப்பதற்கு 3 பேர், ஃபிரௌன், ஹாமான், காரூன். இந்த 3 பேரும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்தார்கள். அந்த காலத்தில் 2 ஃபேமிலி இருந்தது, குடும்பம். ஒன்று பனு இஸ்ராயில், அடுத்தது கிபித். கிபித் என்றால் உயர்தர குடும்பம். பனு இஸ்ராயில்களை தாழ்த்தினார்கள். சகோதரர்களே, ஃபிரௌன் வெற்றி அடைந்தாரா? மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைந்தார்களா? காரூன் வெற்றி அடைந்தாரா? மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைந்தார்களா? இவைகள் எல்லாம் குர்ஆன் நிறைய பேசி இருக்கிறது. புத்தி உள்ளவர்களுக்கு ஒரு சம்பவம் போதும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்குறதுக்கு 10 வருடமாக ஒரு விரிப்பு கிடையாது. இரவையில் தூங்குவார்கள், பகலையில் அதை விரிப்பாக பயன்படுத்துவார்கள். அவ்வளோ ஏழை. ஆனால் காரூன் இருந்த செல்வம் அந்த பொக்கிஷங்களுடைய சாவிகளை தூக்குவதற்கு பலசாலிகளுடைய கூட்டம்.
வெளிரங்கத்தில் எது விளங்குது? காரூன் வெல்லுவார். அவ்வளோ பணம், அவ்வளோ மக்கள். ஆனால் வெற்றி அடைந்தது மூசா அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, இப்படியாக வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு துரத்தப்பட்டார்கள். யாரும் நினைக்கவில்லை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெல்லுவாரா. ஆனால் அல்லாஹ் யாருக்கு வெற்றியை கொடுத்தார்? சுருக்கமாக சகோதரர்களே, இந்த உலகத்துடைய கண்களுக்கு உலகம் வெல்லுவதை போன்று எங்களுடைய இந்த காலத்தில் விளங்கலாம். ஆனால் வெற்றி அடைய முடியாது. வெற்றி யாரோடு இருக்கு தெரியுமா? முன்சஃப்ல தொழுறீங்களே, குர்ஆனோடு இருக்கிறீங்களே, மார்க்கத்தோடு இந்த பூமியில வாழ்கிறீர்களே, இவர்கள் மட்டும்தான் வெற்றி அடைவார்கள். அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லிவிட்டார். எங்களுக்கு அணுவளவும் இதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், கதபல்லாஹு லஅக்லிபன்ன அன வருசுலி. இந்த உலகத்தில் வெற்றி அடைவது நானும் எனது தூதரும் தான். அல்லாஹ் ரசூல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் வெல்லுவீர்கள். நீங்க பெரிய அரசியல்வாதியாக இருக்கணும், நீங்க பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், பெரிய ஒரு பதவியில் இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. தேவண்டா எடுத்துக்கொள்ளும். சரியான அரசியல்வாதி மார்க்கத்தோட வாழ்றார். மார்க்கத்தை வைத்துதான் அவருக்கு வெற்றியே தவிர அரசியலை வைத்தல். ஒரு செல்வந்தர், அல்லாஹ் நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கிறான், செல்வ செழிப்போடு வாழ்கிறார், மார்க்கத்தோடும் வாழ்கிறார். செல்வத்தை வைத்து அவருக்கு வெற்றி அல்ல, அவருக்கு வெற்றி மார்க்கத்தை வைத்தது. மார்க்கம் சகோதரர்களே கணக்கெடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். அதனாலதான் யாரும் பிள்ளைகளை ஆலிம்களாக ஆக்குறதில்லை, பிள்ளைய குர்ஆன் ஹதீஸ கொடுக்கிறதில்லையே. அல்லாஹ் அப்படித்தான் வெளிரங்கத்தில் வைத்திருக்கின்றார். சகோதரர்களே, உண்மையான வெற்றியை அல்லாஹ் இந்த குர்ஆன் இந்த ஹதீஸோடு இணைத்து வைத்திருக்கின்றார். ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறோம், 10 பேரிடமும் இஸ்லாம் இருக்கிறது என்றால் அந்த குடும்பம் ஸ்ரீதேவி குடும்பம். ஒரு ஊரில் 20,000 பேர் வாழ்கிறோம், 20,000 பேரிடமும் இஸ்லாம் இருக்கிறது என்றால் அந்த ஊர் ஸ்ரீதேவி ஊர். இதற்கு மேல் ஒன்றும் பேச முடியாது. மார்க்கம் குறைய குறைய மூதேவித்தனம் கூடிக்கொண்டே செல்லும். ஒரு வருடம் 90% இஸ்லாம், ஒரு வருடம் 80% இஸ்லாம், ஒரு வருடம் 60% இஸ்லாம். சகோதரர்களே, சீதேவித்தனம் குறைந்து கொண்டே செல்லும். நாங்கள் எல்லோரும் குர்ஆனை நம்பியவர்கள். ஒரு குடும்பத்தில் மார்க்கம் இல்லாத குடும்பம் முன்னுக்கு வருகிறது என்று நீங்கள் கனவு கண்டால் அது உங்களுடைய கனவு பிழை. ஒரு ஊர் சாய்ந்தமருது, மாளிகை காடு, இது முன்னுக்கு வரணும் என்றால் மார்க்கம் இருக்க வரும். மார்க்கம் இல்லாமல் இந்த ஊர் முன்னுக்கு வருகிறது என்றால் அது ஆச்சரியம், முடியாது. அல்லாஹ் விட மாட்டான். எப்படி விடுறது அல்லாஹ்? இன்னும் 20 வருடத்துக்கு பிறகு 2040ஆம் ஆண்டு சாய்ந்தமருதை ஒரு சிறந்த ஊராக மாற்ற வேண்டும் என்றால் இந்த ஊரின் தலைமைகள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த ஊருக்கு எதிர்கால சந்ததியினர்களுக்கு செய்ய வேண்டிய ஆகப்பெரிய உபகாரம் இந்த ஊருடைய மார்க்க நிலைமையை சீராக்க வேண்டும். இதுதான் செய்யக்கூடிய பெரிய கிருபை. மார்க்கத்துடைய நிலைமை சீராக சீராக அல்லாஹ்வுடைய உதவி. மனிதர்களால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்,
மனிதர்களால் ஒருவரை முன்னேற்ற முடியாது, ஒரு ஊரை முன்னேற்ற முடியாது. ஒரு ஊரையோ சமூகத்தையோ குடும்பத்தையோ முன்னேற்றுவது அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத். காபத்துல்லாஹுடைய ரப்பை வணங்குங்கள். நீங்க முன்னேறும் வேண்டாம். எல்லாருமே தொழுகையாளிகள், எல்லாருமே செல்வந்தர்கள், ஜக்காத்தை கொடுக்கிறார்கள், எந்த ஹராமும் ஊர்ல இல்லை. எல்லோருமே சாலிஹான பெண்கள், பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகள். ஒரு ஊர் வளர்ந்து வருதண்டா நீங்க நினைங்க, அந்த ஊர் இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு வந்துடும். ஒரு ஊர்ல தொழுக 10 வீதம், ஒரு பள்ளிவாசல்ல தொழுக 5 வீதம். சுபகு தொழுகைக்கு வந்தீங்கன்னா 2 சஃப்பும் இல்லை. சகோதரர்களே, எனக்கு தெரிந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் அந்த ஊர் ஒரு நாளும் முன்னுக்கு வராது. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, ஏது செஞ்சாலும் சரி, அந்த ஊர் ஒரு நாளும் முன்னுக்கு வராது. அவ்வாறு முன்னுக்கு வந்தால் குர்ஆன் பொய்யாக மாறிவிடும். மார்க்கம் இல்லாத ஒரு மனிதர், இஸ்லாம் இல்லாத ஒரு மனிதர் முன்னுக்கு வந்துட்டார், சீதேவி ஆகிட்டார் என்றா குர்ஆன் பொய் என்று அர்த்தம். ஆகவே சகோதரர்களே, இதை சிந்தனை கெடுங்கள். எதனாலும் நாம் முன்னேற முடியாது. முன்னேறணுமா, வெற்றி அடைய வேண்டுமா, எங்களுடைய சின்னம் இஸ்லாம். இன்று செய்யப்படக்கூடிய முயற்சி இஸ்லாத்துக்கு செய்யப்பட்டிருந்தால், இன்று வீடு வீடாக தெரு தெருவாக பயான்களை வைத்து மக்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்திருந்தால் இந்த ஊருடைய முன்னேற்றம் எங்கேயோ சென்று. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும், உலகத்திலே சிறப்பான ஒரு நாள். இன்றைய நாள் அரஃபாவுடைய நாள். சகோதரர்களே, லைலத்துல் கத்ரை விட சில சமயம் சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாள். லைலத்துல் கத்ரிலே விழித்து இபாதத் செய்வோம். லைலத்துல் கத்ர் ரமதானிலே, இந்த அரஃபாவுடைய நாள் துல்ஹிஜ்ஜா மாதத்திலே. சகோதரர்களே, இந்த நாளில் தான் அல்லாஹ் இஸ்லாத்தை பூர்த்தி செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே இருக்கிறார்கள். அன்று வெள்ளிக்கிழமை தான் அரஃபாவுடைய தினம் வந்தது. அப்பொழுதுதான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் அக்மல்து, உங்களுடைய தீனை பூர்த்தி செய்து விட்டேன். இஸ்லாம் மட்டும்தான் சகோதரர்களே பூர்த்தியாக்கப்பட்டது. வேற எந்த மதமும் உலகத்தில் பூர்த்தி இல்லை. அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு நான் பூர்த்தி செய்து விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன். நீங்க கேட்கலாம், இஸ்லாத்துல எது இல்லை சகோதரர்களே? முழுதுக்கும் பதில் இருக்கு. முழு பூரண வழிகாட்டிதான் இஸ்லாம். அதனாலதான் அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்தார். எந்த மதத்திலும் கிடையாது முடி சம்பந்தமான விடயம். அதிகமானவர்கள் உதுஹியா கொடுப்பதற்கு முடியை வெட்டாமல் இருப்பீர்கள், மீசையை வெட்டாமல் இருப்பீர்கள்,
துல்ஹிஜ்ஜா முதல் பிறையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாளை உதுஹியா கொடுக்கும் வரைக்கும் முடிகளை வெட்டக்கூடாதென்று பேசிய மார்க்கம் இஸ்லாம். இந்த முடி விடயத்திலே இஸ்லாம், ஏனென்றால் இந்த முடி என்பது யாரும் கணக்கெடுப்பது, ஆனால் இஸ்லாம் முடியை கூட கணக்கெடுத்திருக்கிறது. தலைமுடியாக இருந்தால் வேறு இஸ்லாம், மீசை முடியாக இருந்தால் வேறு இஸ்லாம், அது தாடியாக இருந்தால் வேறு இஸ்லாம், அது கக்கத்து முடியாக இருந்தால் வேறு இஸ்லாம், அது மர்மஸ்தான முடியாக இருந்தால் வேறு இஸ்லாம். இஸ்லாத்துடைய அழகை பாருங்கள். தலைமுடியை ஒன்று நேராக வெட்ட வேண்டும், இல்லாவிட்டால் நேராக வளர்க்க வேண்டும். இரண்டு பக்கம் வெட்டிவிட்டு நடுவில் மட்டும் வளர்ப்பது யஹூதியத், இஸ்லாம் அல்ல. நபி அவர்கள் தடுத்தார்கள். சரி, அதே முடி மீசையில் வந்தால் நபி அவர்கள் சொன்னார்கள் அஹ்ஃபுஷ் ஷவாரிப், மீசையை கத்தரித்து எடுத்து விடுங்கள், மீசையை வளர்ப்பதல்ல இஸ்லாம். அதே முடி தாடிக்கு வந்தால் அவுஃபுல் லிஹா, தாடியை அடர்த்தியாக வளருங்கள், தாடியை வெட்டாதீர்கள். அதே முடி கக்கத்திலே வந்தால் இஸ்லாம் நட்ஃபுல் இபித்ஸ், கக்கத்து முடியை பிடுங்கி எடுப்பது இஸ்லாம். பிடுங்குவது, வியர்வை வரும் பொழுது பிடுங்கி எடுத்தால் வந்துவிடும். அதே முடி மருமஸ்தானத்திலே ஹல்குல் ஆனா, அதை வலித்து எடுப்பது இஸ்லாம். எல்லாமே முடிதான், ஆனால் வித்தியாசம். இவ்வளோ அழகான மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். எனவே இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் அரஃபாவுடைய இந்த தினத்திலே தான் பூர்த்தி செய்தார். மூன்றாவது சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு தெரியாது, 10 நாட்கள் தேட வேண்டும். ஆனால் அரஃபாவுடைய இரவு தெரியும், அரஃபாவுடைய நாள் இன்று தெரியும். இப்பொழுது லொஹர் நேரத்திலிருந்து நாளை சுபஹ் வரை அரஃபா. இப்பொழுது லொஹர் நேரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அரஃபா, நாளை சுபஹ் வரை அரஃபா. விரும்பியவர்கள் துஆக்கள் ஈடுபடலாம். ஹஜ்ஜாஜிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினத்திலே சகோதரர்களே லொஹரையும் அஸரையும் சேர்த்து தொழுதுவிட்டு நபி அவர்கள் துஆவிலே ஈடுபட்டார். ஏன்? லைலத்துல் கத்ருடைய இரவிலே மலக்குகள் தான் பூமிக்கு இறங்குகிறார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். ஆனால் அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. நேரடியாக அல்லாஹ் ஹாஜிகளிடம் வருகிறார், அவர்களை கண்காணிக்கின்றார். ஐந்தாவது சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவிலே நபி அவர்கள் துஆ படித்து தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. இந்த நாளையிலே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற துஆவை அதிகமாக ஓதுவர். சகோதரர்களே, இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாள் தான் இன்றைய நாள். அதுவும் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வந்து விட்டது. அதைவிட சிறப்பு சகோதரர்களே, அரஃபாவும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்தால், யஹூதிகள் சொன்னார்கள், இந்த அல் யௌம அக்மல்து லக்கும் என்ற இந்த ஆயத் இறங்கிய நாள் இடம் எங்களுக்கு தெரியுமாக இருந்தால் அந்த நாளை நாம் பெருநாளாக ஆக்குவோம். அதனால தான் சுபகிலிருந்து தக்பீர் ஆரம்பித்திருக்கும் பெருநாள் எங்களுக்கு இன்றைய தினம். நோன்பு வைத்திருக்கிறோம் சந்தோஷத்தால், நோன்பு வைத்திருக்கிறோம் சந்தோஷத்தால். ஏன்? இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் வார வருடம் செய்யக்கூடிய சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டார். சாதாரண நோன்பல்ல இன்றைய நோன்பு.
இன்றைய நோன்பு, அதுவும் நோம்போடு சகோதரர்களே, ஜும்மாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க என்றால் எடுத்துவிட்டு அசர் தொழுதுவிட்டு மக்ரிப் வரை பள்ளியிலே உட்கார வேண்டும். அசரிலிருந்து மக்ரிப் வரை துவா கபூலாகும் நேரம். நீ ஒன்றுமே தடமாற தேவையில்லை. அந்த 2.5 மணித்தியாலம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பள்ளியில் உட்கார், துவாவை கேளுங்க. இந்த வருடத்துக்குரிய முழு விடயமும் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். முழு விடயத்தையும் கேட்டு முடிக்கலாம். அசரிலிருந்து மக்ரிப் வரை சகோதரர்களே சத்தியமாக துவா கபூலாகும் நேரம். நேரம் எடுத்து உட்காருங்கள், தியாகம் செய்து உட்காருங்கள். பள்ளியில் உட்கார முடியாதா, வீட்டிலே உட்காருங்கள். கொஞ்சம் திக்ரை செய்யுங்கள், ஸலவாத் ஓதுங்கள், இஸ்திக்ஃபார், துஆவில் ஈடுபடுங்கள். மனிதர்களிடம் கேட்டால் கோவிப்பார்கள், அல்லாஹ்விடம் கேட்காவிட்டால் கோவிப்பான் அல்லாஹ். முழுதையும் கேளுங்கள் அல்லாஹ்விடம், யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. துஆவுடைய காலமில் கட்டாயம் துஆ கபூல் செய்யப்படக்கூடியவர்களுடைய துஆ கட்டாயம் தேவை. ஒவ்வொரு ஆண்டும் 40 லட்சம் பேர் இந்த சமூகத்துக்கு துஆ கேட்பார்கள். 30 லட்சம் பேர் அரஃபாவிலே துஆ கேட்பார்கள். ஆனால் அந்த பாக்கியம் இந்த ஆண்டு இல்லை. என்ன ஃபித்னாக்கள் வரப்போகுதோ தெரியாது. இந்த உலகத்துக்கு என்ன சோதனைகள் இந்த உலகத்துக்கு வரப்போகுதோ தெரியாது. அதனால் சகோதரர்களே, அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் அரஃபாவுடைய தினம் அசர் தொழுகையிலிருந்து மக்ரிப் வரை துஆவிலே ஈடுபடுங்கள். அல்லாஹ்விடம் கண்ணீர் வடியுங்கள். அல்லாஹ் மிக விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்வார். உங்களுடைய ஒரு துளி கண்ணீர் நரகத்தை அணைத்துவிடும். ஊருக்காக துஆ செய்யுங்கள், சமூகத்துக்காக துஆ செய்யுங்கள். எதிர்காலத்தில் ஒழுக்கமுள்ள ஒரு சமூகம் இந்த ஊரில் உருவாக வேண்டும். இந்த ஊரில் மார்க்கமுள்ள ஊராக இந்த ஊர் மாற வேண்டும். முழு உலகத்திலும் நாட்டிலும் மார்க்கத்தோடு பேசப்படக்கூடிய ஊராக இந்த ஊரும் எங்களுடைய குடும்பங்களும் மாறுவதற்கு அரஃபாவுடைய தினத்தை சகோதரர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்றுமே செய்ய முடியாதா, தக்பீர் சொல்லு. மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் சகோதரர்களே, எதிர்காலம் மனிதர்களை நம்பி வாழ முடியாத காலம், அல்லாஹுவை நம்பி அல்லாஹுடன் இறைஞ்சக்கூடிய காலம்தான் எதிர்காலம். எனவே சகோதரர்களே, இன்றைய தினத்தை பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்கள். இஃப்தாருடைய நேரம் இன்று மிக சிறந்த நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய தினம் தனது 2 கையையும் உயர்த்தினார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், உயர்த்தியதால் நாங்கள் நபியுடைய கக்கத்தை பார்த்தோம். அந்த உயர்த்தி அழுது கொண்டே இருந்தார்கள். லொஹரையும் அசரையும் தொழுது முடிந்ததிலிருந்து ஒட்டகத்துக்கு மேல் ஏறி சூரியன் மறையும் வரை துஆவில் இருந்தார்கள். யாரோடும் பேசவில்லை. சகோதரர்களே, மக்ரிபுடைய நேரமானதோடு அரஃபா மைதானத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு முஸ்தலிஃபா சென்றார்கள். முஸ்தலிஃபா போகும் பொழுதும் துஆ, ஏன் மக்ரிபுக்கு பிறகு துஆ கபூலாகும் என்று. அரஃபாவில் கேட்ட துஆக்களில் சில துஆக்களை அல்லாஹ் முஸ்தலிஃபாவிலே தான் கபூல் செய்தான். இடையிலே ஒரு இடத்திலே இறங்கி சிறுநீர் கழித்தார்கள். ஜம்சம் தண்ணியால் வுது செய்தார்கள். வுது செய்துவிட்டு சகோதரர்களே, முஸ்தலிஃபாவிலே இறங்கி மக்ரிபையும் இஷாவையும் தொழுதுவிட்டு திரும்ப துஆ கேட்டார்கள். அல்லாஹ் துஆவை கபூல் செய்து விட்டார். நபி அவர்கள் சிரித்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஏன் சிரிக்கிறீர்கள்? சொன்னார்கள், ஷைத்தானுக்கு விளங்கி விட்டது என்னுடைய துஆ கபூலாகி விட்டது என்று. அவன் தலையிலே மண்ணை அள்ளி போடுகிறான். சகோதரர்களே, நபி அவர்கள் சுபஹ் வரை தூங்கினார்கள். முஸ்தலிஃபாவிலே எழும்பினார்கள், சுபஹை தொழுதார்கள். நாளே நாள் எங்களுக்கு பெருநாள் ஈதுல் அத்ஹா,
சகோதரர்களே, நபி அவர்கள் நேராக சென்று ஷைத்தானுக்கு 7 கல்லெறிந்தார்கள். கல்லெறிந்து விட்டு வந்து தலைமுடிகளை வலித்தார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் தன்னுடைய 100 ஒட்டகங்களை கையால் குர்பான் செய்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு 100 ஒட்டகம் கொண்டு வந்திருந்தார்கள். அதில் தன்னுடைய கையால் 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். மீதமானவைகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அறுத்தார்கள். தங்களுடைய மனைவிமார்களுக்கு ஒரு மாடு அறுத்து கொடுத்தார்கள். ஏன் 63 ஒட்டகம் அறுத்தார்கள் என்றால், நபி அவர்கள் 63 ஆண்டுகள் வாழ்ந்ததால் ஒரு வருடத்துக்கு ஒரு ஒட்டகம் வீதம் குர்பான் கொடுத்தார்கள். அதனால தான் வசதி உள்ளவர்கள், நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், வசதி இருந்தும் உதுஹியா கொடுக்காவிட்டால் நீங்கள் பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம். அந்த முக்கியமான சுன்னத்து தான் உதுஹியா. வசதி இருந்தால் ஒரு ஆடு, இல்லையா 7 பேர் சேர்ந்த ஒரு மாடு, சகோதரர்களே, உதுஹியா கொடுத்து முஸ்லீம்களுக்கு உதவி செய்வதும் ஆகப்பெரிய சுன்னத். அதனால் நாளே தினமும் ஈதுடைய தினமும் தக்பீர்களோடு துஆக்களோடு தான் எங்களுடைய காலம் கழிய வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் இறங்கக்கூடிய காலம், மார்க்கம் உள்ளவர்களாக, இஸ்லாமுடையவர்களாக. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த இஸ்லாம் ஒரு நாள் உலகத்தில் வெற்றி அடைந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பார். அதுவரைக்கும் அல்லாஹ் அழிக்க மாட்டார். இந்த இஸ்லாம் வெற்றி அடையும். கடைசி காலத்திலே உங்களுக்கு தெரியும், இப்பொழுது நீங்கள் எவ்வளோ முஸ்லிம் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் ஒற்றுமைப்பட மாட்டார்கள். ஏன்? ஒற்றுமைப்படுத்துவதற்கு பாவிக்கப்படும் சின்னங்கள் வித்தியாசமானது. இந்த மனித சமூகத்தை, முஸ்லிம் சமூகத்தை ஒரு கொடியின் கீழ் ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஒருவர் வர வேண்டும். அவர்தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். இரவு பிரச்சனையாக இருக்கும், காலையில் அவர் வருவார். வந்ததோடு முழு உலக முஸ்லிம்களும் ஒற்றுமைப்பட்டு விடுவார். அதற்கு பிறகுதான் இஸ்லாத்துடைய வெற்றியின் வாசம் வீச ஆரம்பிக்கும். அவர் இருந்து 7 ஆண்டுகளில்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார். தமஸ்கஸில் இறங்குவார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதோடு வெற்றி உறுதியாகிவிடும். சகோதரர்களே, உலகத்தில் இருக்கும் இஸ்லாமிய விரோதிகளின் கேப்டனாக தஜ்ஜால் வந்திருப்பார். ஆனால் கடைசியில் வெற்றி அடைவது நாம் என்பது உறுதி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட தஜ்ஜால் உப்பு கரைவதை போன்று கரைவான். தஜ்ஜாலை பலஸ்தீனிலே பாபுல் லுத் என்ற இடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்வார்கள். அதோடு இஸ்லாம் மேலோங்கிவிடும். அதுவரை பொறுமையாக இந்த பூமியில் வாழ வேண்டும். பொறுமையாக இஸ்லாம் எப்பொழுது வளரப்போகிறது என்று பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதுவரை சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊரில், வாழக்கூடிய ஊர்களில் இஸ்லாத்தை உயிர்ப்பித்து இஸ்லாமியர்களாக வாழ்ந்து மௌத்தாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உனது குர்ஆன் ஒரு ஹதீஸை பின்பற்றி உண்மையான சீதேவிகளாக, முஸ்லீம்களாக வாழ எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. முஸ்லீம்களுக்கு வந்திருக்கும் சோதனைகள், பிரச்சினைகள், ஃபித்னாக்களை விட்டும் இந்த உம்மத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்பாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.